வணக்கம் கைஸ், வெல்கம் டு ப்ளே மை டெஸ்க். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்டர்நேஷ்னல்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி ப்ளூரே ஆர்டர் பண்ணி நமக்கு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும், எப்படி இம்போர்ட் பண்ணி கொண்டு வரதுன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி வந்து என்ன பண்ணுறோன்னா, வேறு ஒரு கண்ட்ரியிலேருந்து ப்ளூரே வந்து கொண்டு வர போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வேறு சில மெத்தடும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் வேறு மெத்தடை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தடு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறதுக்கு. நான் வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணி தான் நான் இதில் வந்து ஆர்டர் பண்ணி நிறைய ஆர்டர் வந்து நான் ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து தான் இந்த வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ரீசெல்லர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வராங்க, ப்ளஸ் இன்னும் வேறு மாதிரி மெத்தட்லேயும் அவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் பேசிக்காக உங்களுக்கு இண்டிவிஜுவல் யூஸ்க்கு வந்து இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் பே பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் வேணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து PayPal.com போங்க. ஏன்னா வந்து நிறையா சைட் இன்டர்நேஷ்னல் சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேபாலில் தான் வந்து பேபால் பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து பண்ணும். இப்போ நீங்கள் டாலரில் பே பண்ணுறதுனாலும் சரி, கிரேட் பிரிட்டன் UK பவுண்ட்ஸில் பே பண்ணுறதுனாலும் சரி, என்ன கண்ட்ரி கரன்சியாக இருந்தாலும் அது அந்த நம்ம இந்தியன் கரன்சியிலேருந்தே வந்து அந்த கரன்சி கன்வெர்ட் பண்ணி அதுவே பே பண்ணிடும். இது வந்து ஆக்சுவலி செல்லருக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 டே அந்த மாதிரி கூட ஆகலாம் மேக்ஸிமமாக. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து பேமெண்ட்டில் வந்து எந்த ஃபெயிலியரும் வந்ததில்லை நான் யூஸ் பண்ணுற பேங்க்கை பொறுத்தவரை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க்கை பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகும். உங்கள் பேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்லாம் அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். என்னோடய பேங்க்கில் வந்து இருக்குது. ஸோ டைப் ஆஃப் அக்கௌண்ட்டை பொறுத்தும் மாறும். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு லிமிடேஷன் இருக்கும். உங்களுக்கு 0 பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து மந்த்லி விட்ராயல், ATM விட்ராயல் ஜாஸ்தி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் வந்து உங்களுக்கு எனேபிள்டாக இருக்கா டிசேபிள்டாக இருக்கான்றதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பேங்க் கிட்ட தான் நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கணும். என்னோடய பேங்க்கு என்னோடய கார்டு வந்து இன்டர்நேஷ்னல் எனேபிள் தான். ஸோ நான் வந்து பேபால் அக்கௌண்ட் ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த என்னோடய கார்டோட அது ஈஸியாக வந்து லிங்க் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு போகணும். இப்போ வந்து பேமெண்ட் வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிளேஸு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன மார்க்கெட் பிளேஸ் போக போகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஓகே நான் அதை ஓப்பன் பண்ணல, க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மார்க்கெட் பிளேஸ் இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன மார்க்கெட் பிளேஸ் போக போகிறோம்னா ebay.co.uk அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இது வந்து யூகேயோட eBay சைட்டு. நான் வந்து யூகேலேருந்து தான் வந்து ஆர்டர் பண்ணுறேன். அண்ட் ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. அண்டு நல்ல டீல்ஸ் கிடைக்கும் யூகே பொறுத்தவரை. ஏன்னா வந்து யூகேல வந்து இன்னுமே வந்து அந்த டிஸ்க் கல்ச்சர் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அவங்க வந்து டிஸ்க்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. US வந்து யூஸ் பண்ணுறாங்க, பட் யூஎஸை விட யூகேல வந்து இன்னும் அந்த கல்ச்சர் வந்து இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஹோம் தியேட்டரு, AVR இதெல்லாம் வந்து செல் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வர்றது யூஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லைனா யூகேலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. பெரும்பாலும் யூகேலேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த எக்யூப்மெண்ட், ஆடியோ எக்யூப்மெண்ட்லாம் செகண்ட்ஸுக்கு வர்றது எல்லாமே மோஸ்ட்லி யூகேலேருந்து வரும். ஏன்னா அங்கே வந்து நல்ல டீல் கிடைக்கும். அதே மாதிரி யூகேல வந்து என்ன ஒரு அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு அது அவ்வளோதான் அப்படின்னா அதை வந்து வச்சிருக்கவே மாட்டாங்க. அதை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இல்லைனா வந்து டெட் சீப் ப்ரைஸ்க்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை அப்டேட்டுன்றப்போ அதை கொடுத்துட்டு வேறு அப்டேட் மாற்றிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு வந்து அவங்க வந்து லாபம் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு இதுவும் வந்து பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் யூகே தான் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ் நான் இது வரைக்கும் அங்கேருந்து கொண்டு வந்ததில்லை. நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூரே பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ளூரேக்கு வந்து நான் வந்து யூகேயோட சைட் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளூரே மூவிஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ளூரே மூவிஸ்ன்னு போட்டிங்கனாலே இங்கே வந்து ஏகப்பட்ட படம் வரும். இனோலா ஹோம்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்த படம். அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் இது வந்து ரீசெண்டாக வந்த படம். ஸோ சால்ட் பர்ன் வந்து 2024 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நெப்போலியன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சைனான்னு போட்டிருக்காங்க. நான் வந்து சைனாலேருந்து இது வரைக்கும் வந்து இம்போர்ட் பண்ணது கிடையாது. ஸோ நான் உங்களுக்கும் அதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணல. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா யூகேலேருந்தே ஆர்டர் பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்து லோயஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் பிபின்னு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்தியாவிலே வந்து நமக்கு வந்து அமேசானில் வந்து இங்கிலீஷ் படத்தோட ப்ளூரேஸ் கிடைக்குது. பட் அதை விட வந்து நம்ம கம்மி ப்ரைஸில் தான் நம்ம வந்து ப்ளூரேஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணணும். அதுதான் நமக்கு லாபம். இல்லைன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற அமேசான் சைட்லேயே வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும், அந்த டைட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ளூரே வந்து ரீஜியன் ஃப்ரீயா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இல்லைனா ரீஜியன் சி, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியன் சியில் இருக்கும். அண்ட் உங்கள் பிளேயர் வந்து என்ன ரீஜன்றதை நீங்கள் செக் பண்ணி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ப்ளூரே பர்ச்சேஸ்க்கே வரணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குகிற ப்ளூரே வந்து ப்ளே ஆகும் உங்கள் பிளேயரில். ரீஜன் மேட்ச் ஆகலைன்னா ப்ளே ஆகாது. ஸோ அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் பெஸ்ட்டு ரீஜன் ஃப்ரீ ப்ளூரேயே போயிருங்க. ஏபிசி மூணு ரீஜன் பிளேயர்லையுமே அது ப்ளே ஆகும். ஏ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் அந்த சைடு இருக்கிற காண்டினென்ட்ஸ் எல்லாம் ஏல வரும். பி வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் காண்டினென்ட்ஸ் வரும். சி வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் காண்டினென்ட்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து சி ரீஜனில் இருக்கோம். அதனால் ஏபிசி அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிளேயர் வந்து நீங்கள் யூஸ்டு பிளேயர் வாங்கியிருக்கீங்க, அது வந்து ஒரு ஏ ரீஜனில் இருக்குது, இல்லை ஒரு பி ரீஜனில் இருக்குது, இல்லை சி ரீஜனில் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ளூரே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இல்லைனா வந்து ப்ளே ஆகாது, ரீஜன் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம அமேசானில் வாங்கல, ரிட்டர்ன் பண்ணி இது பண்ணுறதுக்கெலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்கும். நம்ம ஓவர்சீஸ்லேருந்து கொண்டு வரப்போ உங்கள் மணி வந்து லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே சார்ட் அவுட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து உங்களுக்கு ரீஜன் இருக்கும். கண்ட்ரி ஆஃப் மேனுஃபேக்சரர், கண்ட்ரி ஆர் ரீஜன் ஆஃப் மேனுஃபேக்சர்னு இருக்கும். நம்ம வந்து யுனைடெட் கிங்டமே கொடுத்துக்கலாம். ஸோ யுனைடெட் கிங்டம் கொடுத்துட்டு ரீஜன் ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்டரில் போய் பார்த்தீங்கனாலே இருக்கும், ஏ ரீஜன், பி ரீஜன், சி ரீஜன், ரீஜன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து ரீஜன் ஃப்ரீயை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீஜன் ஃப்ரீயில் என்னென்ன ப்ளூரே இருக்கோ அதெல்லாம் வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜுராசிக் வேர்ல்டு ப்ளூரே அப்படின்றத வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஜுராசிக் வேர்ல்டு ப்ளூரே அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்களா இங்கே வந்து 999 ரூபா தான் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா 1199 போட்டிருக்காங்க. இது வந்து ஃபாலன் கிங்டம், இது வந்து ஜுராசிக் வேர்ல்டு 1199 ருபீஸ் வருது. ஸோ இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்க, 4 பவுண்ட்ஸ் அண்ட் 3 பவுண்ட்ஸ் வந்து ஷிப்பிங்க்கு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜிபிபி கிரேட் பிரிட்டன் டு ஜிபிபி டு ஐஎன்ஆர் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அங்கே வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்க, 4 பவுண்ட்ஸ் அண்ட் 3.17 வந்து ஷிப்பிங் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு 8 பவுண்ட்ஸ் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 855 ருபீஸ் தான் வருது. இதே வந்து நம்ம அமேசானில் பார்த்தீங்கன்னா 1200 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து நம்ம வந்து 855 ருபீஸ்க்கு நம்மளால் இந்த ப்ளூரே வந்து வாங்க முடியும். ஸோ இது வந்து செல்லர் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி ப்ளூரேஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் 3 செல்லர் கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ரேர் வேவ்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 இங்கே இருக்காங்க பாருங்கள் 1043 ட்ரேசி அப்படின்ற இந்த செல்லரு. அதுக்கடுத்து வேர்ல்ட் ஆஃப் புக்ஸ்ன்னு ஒரு செல்லர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்லேயும் செல் பண்ணுவாங்க, புதுசும் செல் பண்ணுவாங்க, யூஸ்டு ப்ளூரேயும் செல் பண்ணுவாங்க, நியூ ப்ளூரேயும் செல் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வேரியன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. ஜானி இங்கிலீஷ் இருக்குது, ஜம்போ இருக்குது, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே ஒரு 7 பவுண்ட்ஸ் 8 பவுண்ட்ஸ்குள்ளே தான். ஒரு மாதிரி வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா இங்கேயே கம்மியாக, அதாவது அமேசான் நம்ம இந்தியா சைட்லேயே கம்மியாக கிடைக்கிற மூவியை வந்து நீங்கள் யூகேலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வரதில் எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம இந்தியன் சைட்லேயே வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி ரேர் வேவ்ஸ்னு ஒருத்தங்க நான் செல்லர் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1043 ட்ரேசி அப்படின்ற செல்லரு, அப்புறம் வேர்ல்ட் ஆஃப் புக்ஸ். ஸோ இவங்க 3 பேருமே வந்து நல்ல செல்லர்ஸ் தான். இவங்க 3 பேரும் வந்து எனக்கு இது வரைக்கும் எந்த இஷ்யூமே வந்ததில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்குது. ஏன்னா கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி தான் வரணும். இந்த ப்ளூரே டிஸ்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் கேட்டகரியில் வரும். ஸோ பெருசாக உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கான லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது. ஈஸியாக வந்து அது வந்து உங்கள் போஸ்ட் வழியாக வந்து உங்களுக்கு வந்து
எந்த இதில் வந்து கொரியர் பண்ணியிருக்காங்களோ அது வழியாக நமக்கு வந்து இந்தியா போஸ்ட்டோ இல்லை எது வழியாவோ வந்து நமக்கு வந்து நம்ம கைக்கு வந்து அதை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க மோஸ்ட்லி. நான் வந்து ஒரே ஒரு டைம் ஃபேஸ் பண்ணேன், ஏன்னா அது வந்து வேல்யூ ஜாஸ்தி இருக்கிற கலெக்டர்ஸ் எடிஷன் போட்டிருந்தேன். ஸோ அந்த டைம் மட்டும் எனக்கு வந்து ஒரு 500 rupees மட்டும் கேட்டாங்க, அதை நான் வந்து பே பண்ணிட்டேன். ஆக்சுவலி இங்கே இருக்கிற இந்தியன் ப்ரைஸ்க்கும் நான் வாங்கின கலெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 500 rupeesன்றது ஒரு மேட்டராகவே எனக்கு தெரியல. அந்த ஒரு டியூட்டி பே பண்ணுறது வந்து எனக்கு பெருசாக வந்து ஒரு 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 லாஸாக எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா இங்கேக்கும் அங்கேக்கும் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, thousands of rupees ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதனால நான் வந்துட்டு அந்த மாதிரி நான் வந்து கன்சிடர் பண்ணலை அதை பெருசாக. ஸோ இந்த மாதிரி தாங்க பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ ரேர்வேஸ் இருக்காங்க, ஸ்பைஸ் அண்ட் டிஸ்கைஸே வச்சுக்கலாம். இந்த படம் வந்து ஆக்சுவலி இப்போ வந்து நான் டவுன்லோட் போட்டிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை இட் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிவிட்டு பேபால் மூலயமா பே பண்ணி பை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து உங்களோட பிளேஸ்க்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 daysலேருந்து 40 days ஆகும். எனக்கு வந்து 20-25 daysல எப்பயுமே வந்து என் கைக்கு வந்துடும், ஏன்னா நான் இருக்கிற இடம் வந்து அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் தான் நான் இருக்கேன். அதனால வந்துட்டு எனக்கு வந்து 20 days மேக்ஸிமம் 25 days அவ்வளோதான். அதுவே ஜாஸ்தி என்ன கேட்டால். ஸோ அதுக்குள்ளே வந்து என் கைக்கு வந்து ஆர்டர் பண்ண பொருள் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து அது வந்து மாறும். இது வந்து பெட்டராக ஒர்க் ஆகணும்னா ஒன்று நீங்கள் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிற மாதிரி, இப்போ வந்து ஒரு சென்னையில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்க, திருச்சி, இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டி டயர் 2 டயர் 1 சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூவும் வந்து பெருசாக ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. இதே நீங்கள் ஒரு டயர் 3 சிட்டியில் இருக்கீங்கன்னா ஒரு ஹப்புக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்தியா போஸ்ட் வழியாக உங்களோட போஸ்டல் கோடுக்கு வந்து அங்கேருந்து அதுக்கடுத்து வந்து உங்கள் போஸ்ட்மேன் வந்து உங்ககிட்ட கொடுக்கணும். ஸோ இட்ஸ் அ பிக் டைம் அதில் வந்து போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஷன் வந்து அந்த லாஜிஸ்டிக் டிரான்சிஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சம்டைம்ஸ் பயங்கர குவிக்காக இருப்பாங்க, சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்கும். ஸோ நம்மளால் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 40 days அந்த மாதிரி டைம் சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு. பட் 20 to 40 daysன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா என்கிட்ட வந்து நிறையா பேர் எப்படி ப்ரோ இம்போர்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நிறையா டவுட்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைட்டிலை பொறுத்து தான் நீங்கள் வந்து ப்ளூரே பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. இங்கே பாருங்கள் பென்ஹர் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படம் இருக்குங்க, ஏகப்பட்ட நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து இங்கே பாருங்கள் ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர் வேர்ஸ்லாம் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க. இதே நம்மளோட அமேசான் சைட்டில் போய் பார்த்தோம்னா 1500, 2000, 3000ன்னு இருக்கும் சில மூவிஸ் எல்லாம். ஸோ டெனன்ட் பார்த்துக்கோங்க, டெனன்ட் இருக்குது. இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் செட்டு ரொம்ப சீப்பாக இருக்கும். அண்ட் டிவிடி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடியும் கிட்டத்தட்ட இதே ப்ரைஸில் தான் இருக்கும். அண்ட் டிவிடியோட குவாலிட்டி வந்து குறைச்சல் நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக டிவிடியோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். அதுலேயுமே டிடிஎஸ் ஆடியோ இருக்கிற டிவிடிஸ்லாம் வரும். டிவிடி 8ன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலி 8 GB வெர்ஷன் வரும், அதில் டிடிஎஸ் ஆடியோவும் இருக்கும். பிக்சர் குவாலிட்டியுமே நான் பார்த்த வரைக்கும் டிவிடி 9 வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்திருக்கு, டியூவல் லேயர் டிவிடி அது. ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். நீங்கள் டிவிடி வாங்கணுன்னாலும் இதிலே வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து ப்ளூரேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அமேசான்லேயே இப்போ நிறையா மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரேஞ்சிலேருந்து 550 ரேஞ்சில் நிறையா மூவிஸ் இருக்குது, நல்ல நல்ல மூவிஸே வந்து கிடைக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அனபிள் வந்து பார்த்தீங்கன்னா 450, 550 அந்த ரேஞ்சிலே வந்து அனபிள் இருந்துச்சு. நீங்கள் அது வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து அமேசான்லேயே வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் பார்க்குறப்போ டிஸ்கார்டில் வேணால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் எந்த மூவி என்ன ப்ரைஸில் இருக்குன்றத. ஸோ அதுதான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். நீங்கள் பேபால் வச்சு இதில் பே பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். உங்கள் அட்ரஸை வந்து ரொம்ப ப்ராப்பராக கொடுங்க, ஏன்னா வந்து அவங்க ஷிப் பண்ணுறப்போ நிறையா லைன்ஸ் ஆஃப் அட்ரஸ் போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து தெளிவாக கொடுத்துருங்க உங்கள் அட்ரஸை. ஸோ அதாவது நியர்பை பிளேசஸ் அதெல்லாம் வந்து பெருசாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க, என்ன அட்ரஸோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு லேண்ட்மார்க்கெல்லாம் வந்து பெருசாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக உங்கள் அட்ரஸை வந்து கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து அதை உங்கள் கையில் வந்து இந்த பொருளை வாங்கிக்கோங்க. ஸோ லைக் இது வந்து சில மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே 200க்கு செல் ஆகுது, அதே மூவிஸை 500, 600க்கும் வெளியில் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. லைக் எல்லா பாசிபிலிட்டியும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். நீங்கள் ஒரே இங்கே தான் கிடைக்கிது அப்படின்றனால அதை வந்து நீங்கள் வந்து அங்கே தான் நீங்கள் வாங்கணுன்றது இல்லை. நீங்கள் 4 இடத்துல தேடி பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு சூட்டபிளான இடத்துல நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செல்லர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சில டீல்ஸ் வந்து ரொம்பவே நல்ல, அந்த ஸ்கேல்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா சில டீல்ஸ் வந்து நல்ல டீல்ஸே வந்து கொண்டு வராங்க. ஸோ அதனால வந்து ப்ரிஃபரன்ஸ் உங்களோட தான். நீங்கள் வந்து எது உங்களுக்கு சௌரியமாக இருக்குது, எங்கே வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது, உங்களோட பட்ஜெட்குள்ளே எது ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மூவிஸை வந்து டிஸ்கில் என்ஜாய் பண்ணுங்கள், ஒரிஜினல் மூவிஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.
முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினலே வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டூப்ளிகேட் ஆர் வந்து பைரேட்டட் வெர்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த டிஸ்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த டிஸ்கை வாங்கி நீங்கள் போட்டு நல்ல ஒரு ஹோம் தியேட்டரு 5.1 இல்லை வந்து ஒரு அட்மாஸ் சிஸ்டம் அந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் வந்து செட்டில் நல்லா ஏசி ரூமில் உட்காந்து அமைதியாக இருக்கிற ஒரு சைலண்டான ரூமில் உட்காந்து அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸையும் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் வந்து அதை வந்து எடுக்கிறப்ப தான் இந்த டிஸ்கோட அருமை வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த டிஸ்கோட பிட் ரேட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. இப்போ நம்ம வந்து டிவியில் பார்க்குறது இல்லை ஒரு பென்ட்ரைவ் போட்டு பார்க்குறதெல்லாம் வந்து மேக்ஸிமம் 20 MB போகும். ஆனால் வந்து இந்த டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா 40 MB 60 MBலாம் கூட போகும். 4K வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிட் ரேட் ஜாஸ்தியாக வந்து ரன் ஆகக்கூடியது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃபுல் அந்த தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸுன்றது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். சவுண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ தான் இருக்கும். அன்கம்ப்ரஸ்டு ரா ஆடியோ, டால்பி ட்ரூ டிஜிட்டல் கோடிக்லேருந்து எடுத்த டால்பி அட்மாஸு, டிடிஎஸ் ஹெச்டி, டிடிஎஸ் எக்ஸு. ஸோ என்கிட்ட டிடிஎஸ் எக்ஸு டிஸ்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஆடியோ வந்து நான் வந்து எதுலேயுமே எந்த மூவிலையுமே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ நீங்கள் வந்து டிஸ்கில் வந்து மூவிஸ் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இப்படி தான் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அதை வந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அப்டேட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து டிஸ்கார்டில் இல்லைன்னா டெலிகிராமில் வந்து மெசேஜ் போடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.